Das Handy is billish. அப்படின்னா இது சீப் அப்படின்னு சொல்றதுக்கு. This handy is billiger. அப்படின்னா அதை விட சீப்பா இருக்குன்னு, இன்னும் சீப்பா இருக்குன்னு. ஸோ das ist am billigsten அப்படின்னா ரொம்ப சீப்பு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த கம்பேர் பண்ணும்போது நம்ம இஆர் ஆட் பண்ணுவோம். இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணுவோம். கடைசியில எஸ்டிஎன் ஆட் பண்ணுவோம். இதை நீங்க சொன்னீங்களா, ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். அதுக்கு ஸ்னெல், ஸ்னெல்லர், ஸ்னெல்ஸ்டன். ஸ்னெல்ஸ்டன்னா இதை விட ஃபாஸ்ட் கிடையாது, இதுதான் ஃபாஸ்ட். புரியுதா? சோ ஸ்னெல்னா ஃபாஸ்ட், அதை விட ஃபாஸ்டர் அப்படின்னும் போது ஸ்னெல்லர். சோ இதை விட ஃபாஸ்ட் அப்படின்னா இதுதான் பெஸ்ட்னும் போது ஸ்னெல்ஸ்டன். இது கம்பேரேட்டிவ். பில்லிகர், ஸ்னெல்லர் அப்படின்னு இருக்கு, கம்பேர் பண்ணது இஆர் வரும். இது வந்து எஸ்டிஎன், லாஸ்ட்ல வந்து எஸ்டிஎன் ஆட் பண்ணுவாங்க, முன்னாடி வந்து யூஸ் பண்ணுவாங்க. பில்லிக்ஸ்டன், ஸ்னெல்ஸ்டன் அப்படின்னு. இங்க பாருங்க, der Bus ist langsam. சோ ஸ்லோவா போகுது பஸ். பஸ் வந்து ரொம்ப ஸ்லோ அவ்வளவுதான். ஓகேங்களா? das Auto ist schneller als der Bus. ஆட்டோ, கார் வந்து பஸ்ஸை விட ஃபாஸ்டர். பஸ்ஸை விட ஃபாஸ்டர் தென் த பஸ். அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்னெல்லர் இஆர் வருதா, அதுக்கப்புறமா பக்கத்துல வந்து அல்ஸ் வரும். அல்ஸ்னா தென் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இங்கிலீஷ்ல. The car is faster than the bus. The auto is schneller, faster than the bus. இது அப்படியே எக்ஸாக்ட்டா அப்படியே இருக்கு இங்கிலீஷ்ல, எந்த மாற்றமும் இல்ல. The auto, the car is schneller, faster, als, then, der Bus, the bus. இப்ப புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதுங்க மேம். மணி புரிஞ்சுதாமா? புரிஞ்சுது மேம். ட்ரெயின் தான் ரொம்ப ஃபாஸ்ட், எல்லாத்த விட ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது der Zug ist am schnellsten. இது சூப்பர்லேட்டிவ். சரிங்களா? அதே மாதிரி சென்னை, இங்க பாருங்க, சென்னை இஸ் க்ரோஸ். சென்னை வந்து பெருசு. மும்பை இஸ் க்ரோசர் அஸ் சென்னை. ஸோ பாம்பே வந்து சென்னை விட பெருசு கம்பேர் பண்ணும்போது. சென்னைக்கு கம்பேர் பண்ணும்போது பாம்பே வந்து பெருசு. டெல்லி இஸ் க்ரோஸ்டன். இது சென்னை மும்பையை விட என்ன சொல்லுது, டெல்லி தான் பெருசுன்னு சொல்றதுக்கு க்ரோஸ்டன். நம்ம இங்கிலீஷ்ல மோர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இங்க மோர் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? க்ரோஸ், க்ரோசர், ஸ்னெல், ஸ்னெல்லர், பெஸ்ஸர், பெஸ்டன் அப்படி பெஸ்ஸர். ஸோ காஃபி ஆர்டர், டே ஆர்டர் காஃபி வரும். ஸோ வாட் இஸ் பெஸ்ட், வாட் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்றதுக்கு வாட் இஸ் பெஸ்டன் இன் சென்னை. பெஸ்டானது எது? அதுதான் இங்க பார்த்தோம். ஓகே, இது இங்க பாருங்க, பில்லிஷ், பில்லிகர், க்ரோஸ், க்ரோசர், சாயர், சாயரர், கூட், பெஸ்ஸர், கேன், லீபர், ஃபீல், மேர். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது மேட்ச் பண்ணணும். நீங்க மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். The smartwatch is book reader is next so door. Their laptop is cleaner. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு எது மேட்ச் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஸ்மார்ட் வாட்ச், நார்மல் வாட்ச் இல்லீங்களா? ரெண்டு கொடுத்திருக்காங்க. தி ஸ்மார்ட் வாட்ச் இஸ் gross. BD
விடி உகராங்க மேம். விடி உவர், அதாவது அது சேம் சைஸ் இருக்கு இல்லையா? ஆங்க மேம். ஸோ உவர் ஸ்மார்ட் வாட்ச் ரெண்டுமே ஒரே சைஸ்ல தான் இருக்கு. ஆங்க மேம். அப்படின்னு சொல்லும்போது விடி, ஸோ தி ஸ்மார்ட் வாட்ச் இஸ் as big as the watch. ஆங்க மேம். Thus handy is alter. Also smartphone. Also இல்ல, thus As the smartphone. ஸோ இது கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெண்டுமே ஒரே சைஸ் அப்படின்னு சொல்றதுக்கு விடி உவர். ஸோ ஸ்மார்ட் வாட்ச் எப்படியோ அதே சைஸ்ல தான் உவரும் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. செகண்ட்ல பாத்தீங்கன்னா த சாண்டி இஸ் ஆல்டர், ஓல்டர் தென் த ஸ்மார்ட் போன், ஆல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்தது an e-book reader is Nick so tired. we ein tablet. we ein tablet. ஸோ என்ன சொல்ல வராங்க, இபுக் ரீடர் வந்து டேப்லெட் அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் கிடையாது. நிக் சோ டாயர். அடுத்து the laptop is kleiner. than the air. So the laptop is smaller than the TV. laptop வந்து டிவி விட சின்னதா இருக்கு. இப்ப வந்து 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஒன்னு வந்து ரெண்டுமே ஒரே சைஸ்ல இருக்குன்றாங்க, ஒன்னு அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்றதுக்கு. இங்க சரியா குடுக்கல பிரிண்ட். ஆமாங்க மேம். அங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா thus tablet is practitioner as their laptop. இதுதான் கொடுத்திருக்காங்கமாங்க. Thus tablet is practitioner as the laptop. So tablet is practical than the laptop. als யூஸ் பண்ண தென் ஒன்னுக்கு ஒன்று கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து கம்பேரிட்டிவ் வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க, அது பக்கத்துல then யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது so the laptop is, ஸோ பிராக்கெட்ல வந்து கெனோ, அது போட்டாலும் ஒன்று போடலைனாலும் ஒன்று தான், அதனால கெனோ. ஸோ இது என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு தெரியுதா? The laptop is genauso practiced with the tablet. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது is genauso எக்ஸாக்டா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு genauso practiced. So the laptop is exactly as convenient as the tablet. இங்கிலீஷ்ல டைப் பண்ணோம்னா the laptop is exactly as convenient as the tablet. இதுதான் அதோட exact meaning. The laptop is exactly as convenient as tablet. ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு சொல்றதுக்கு genauso யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்னு கீழே வந்து ஈக்குவலா ரெண்டுமே ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்றதுக்கு the laptop is nicht so leicht wie das tablet. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா the laptop is not so light as the tablet.
ஸோ இதுதான் மீனிங் சொல்றாங்க. ஒரு சின்ன வார்த்தை இத்தோ பெருசுக்கு இருக்குங்களே மேம். ஒண்ணுமே இல்லைம்மா, நீங்க ஏதோ ஒரு பேட்டர்னா கத்துக்கோங்க. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பிராக்டிஷர் ER வருதா அந்த வேர்டுக்கு, அல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? எக்ஸாக்ட்டா இருக்குன்னா கெனாவுசோ. இல்லன்றதுக்கு நிக்ஸோ. கெனாவுசோ நிக்ஸோ. ஓகே மேம். அதுவே வி யூஸ் பண்ணுவோம். கெனாவுசோ நிக்ஸோ லைஸ்ட் வி. சோ இந்த நீங்க அந்த சென்டென்ஸ் நீங்க வெறுமனே அப்படி பிராக்டிஸ் பண்ண ஒரு 4-5 சென்டென்ஸ் பிராக்டிஸ் பண்ணாலே வந்துடும். நீங்க இது வந்து ஒரு கிராமரா நினைச்சு பிராக்டிஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாலே உங்களுக்கு யோசிக்க தோணும். சோ இதுவே ஒரு 4-5 சென்டென்ஸ் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரியும். ஓகே மேம். சோ இப்ப கீழே அதுதான் பண்ண போறோம். சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, சைஸ் இல்லையா, இது சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கு. அப்ப இது கம்பேர் பண்ணோம். என்ன கம்பேர் பண்ணலாம்? லேப்டாப் இஸ் பிக்கருக்கு என்ன சொல்லுவோம்? பிக்கருக்கு இங்க சொல்லிருக்காங்க பாருங்க, க்ரூசர். க்ரோசர். க்ரோசர். பிராக்டிஷர். க்ரோசர் அல்ஸ். ஹேண்டி. டேப்லெட். இது டேப், இது லேப்டாப் இல்லையா? லேப்டாப் வந்து டேப்லெட்டை விட பெருசா இருக்கு. அதுக்கப்புறமா இது என்ன சொல்லணும்? இது 169, இது 169, ரெண்டுமே எக்ஸாக்ட்டா இருக்கு. அப்ப என்ன சொல்லணும்? Their watch is Geno. Their watch இல்ல, D smart watch. And dear smart watch is Geno. So practice. Practice இல்ல, இது வந்து என்ன சொல்றது? டாயர். எக்ஸ்பென்சிவ். டாயர் மேம். எக்ஸ்பென்சிவ் தானே மேம்? ஆமா. Genau tire. Genauso tire. மொபைல் என்ன வரும்? We thus handy. Smartphone. ஓகேவா? அடுத்தது இது என்ன சொல்லிருக்காங்க? இது இ புக், இது புக், பிரிண்டட் புக், இது டிஜிட்டல் புக். ஓகேவா? Das book is, ஆக்சுவலி இது திக்கா இருக்குன்னு சொல்றதுக்கு டிக்கர் als das e-book. அப்புறம் இந்த பிரில்லை விட இது சீப்பா இருக்கு. Das Computer Spieler ist Das Computerspiele ist billiger als die VR-Brille. அப்படின்னா என்ன? கம்ப்யூட்டர் ஸ்பீட் பில்லிகர். கம்ப்யூட்டர் ஸ்பீல்னா கம்ப்யூட்டர் கேம் is cheaper than the அந்த என்ன சொல்வாங்க 3D இமேஜ் பாப்பாங்கல்ல, அந்த இது என்ன சொல்வாங்கம்மா இதுக்கு மரியா?
மேம் எதுங்க மேம்? ஃபோவேர் பிரில்ல 3D 3D வீடியோ இமேஜ் வீடியோ வரும். வீடியோ பார்ப்பாங்கல்ல. இப்ப கூட நிறைய வந்திருக்கேன் நான் இங்கேயே. 3D பாத்தீங்களா ஜோ? ஜோ எங்க ஊருக்கு போனாலும் தெரியலங்க. இல்லையா? மேம் புரியல மேம். 3G தானே மேம் வீடியோ? இதோமா இங்க ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. தெரியுது மேம். இந்த இது பாக்குறது வீடியோ பாக்குறது தான் 3D வீடியோ. ம். அதுதான் ஃபோவேர் பிரில்ல. ஓகேவா? இதை எழுதிட்டீங்களா? ஓகே மேம். என்ன மணி அமைதியா இருக்கிறாங்க, எதுவும் புரியலையா மணிக்கு? மேம் புரியுதுங்க மேம். மேம் புரியுது மேம், பேச முடியல மேம். சரி சரி சரி. நான் வாயை திறந்தாலே என் சின்ன பொண்ணு கத்த ஆரம்பிச்சிடுறா மேம், அதனாலதான் மேம் சைலண்டா இருக்கிறேன். சரி சரி சரி. டப்பா மேல பாரு, டப்பா மேல. எழுதிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? இதுல இங்க எழுதிட்டு இருக்காங்க. வீட்ல யாரும் இல்லையா மணி பாப்பாவை பாத்துக்க? இல்ல மேம், ஹஸ்பண்ட் வெளில போயிருக்காங்க மேம். நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சுங்க மேம். Das mag ich am liebsten. ஓகே, இது பேராகிராஃப் படிக்கணும். Das mag ich am liebsten னா that I will do the most. So that this is what I like to do the most. இது சும்மா டைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்னா இது ரெண்டுமே படிச்சுட்டு இதுக்கு வந்து 6 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் சூப்பர்லேட்டிவ் சொன்னேன் இல்லைங்களா? ஷோன், ஷானர், ஷான்ஸ்டன், கூர்ஸ், குர்சர், குர்சஸ்டன், கூட், பெசர், பெஸ்டன், கேன், லீபர், லீப்ஸ்டன், ஃபீல், மேர், மைஸ்டன், நேஹர், நாக்ஸ்டன். ஸோ இந்த போட்டு எஸ்டிஎன் கடைசியில் வர்றது எல்லாமே வந்து சூப்பர்லேட்டிவ். நடுவில் இருக்கிறது வந்து கம்பேரிட்டிவ். இது வந்து நார்மல் வேர்ட்ஸ்.
ஓகே இது படிங்க. குளோரியா ரூஃபா. ஐயோ மியூட்ல இருக்கான்னு தெரியலையே மேம். ரீட் பண்ணுங்க மேம். பண்ணுங்க. எனக்கு என்ன தோணுது, நீங்க படிச்சுட்டு நீங்க ஆன்சர் எழுதி அனுப்புவீங்களா? பண்ண முடியுமா? டைம் இருக்கா? மேம் என்னம்மா? மணி உனக்கு டைம், எனக்கு டைம் இருக்குதுங்க மேம். இப்போ உடனே செய்யணுமா மேம்? அனுப்பிடணுமா மேம்? உடனே அனுப்பிவிட்டா நல்லதுதான். இன்னைக்கு நைட்டுக்குள்ள அனுப்புறீங்களா? இல்லைன்னா நைட்டுக்குள்ள அனுப்பி விடுறேன் மேம். சரி. ஏன்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நிறைய இருக்குல்ல. சோ இது பாருங்க, அடுத்த இதுலயும் நிறைய டெக்ஸ்ட் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நீங்க வரதுக்கு முன்னாடியே படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம சீக்கிரமா முடிக்கலாம். பிகாஸ் நீங்க டெக்ஸ்ட் படிக்கிறது உங்களுக்கு புரியணும், ஆடியோஸ் உங்களுக்கு புரியணும். சரி, இது வரைக்கும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைங்க. நேத்து படிச்சத படிச்சீங்களா? நேத்து 5 words 5 sentence. நேத்து 5 sentence கொஞ்சம் ஷோ பண்ணி காட்டுங்க மேம். எதுக்கு ஷோ பண்ணி காமிக்க கூடாது? நீங்க I am tired. It's been good. I am tired ma'am. அடுத்து நீங்க சொல்லுங்க காக்கா. மேம் இஷ்பின் ஜூ ஹவுஸ், நான் வீட்ல இருக்கேன். இஷ்கோ எசன் எசன் நான் சேல் பண்றேன். நான் காஃபி குடிக்கிறேன். இஷ் ஃபேன்சேயன் ஃபேன்சேயன் தான? இஷ் சேஹே ஃபேன்சேயன். ஃபேன்சேயன் நான் டிவி பார்க்கறேன். இஷ்பின் மூட நான் டயர்டா இருக்கேன். நான் வந்து ஹாப்பியா இருக்கேன். தர்ஸ்டி தானே மேம்? நான் தாகமா இருக்குது. தாகமா இருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன? தர்ஸ்டி. இல்ல அது இங்கிலீஷ்ல தர்ஸ்டி. Ich habe Durst. Durst. Ich habe சொல்லணும். தர்ஸ்டியா இருக்கேன். Ich bin வராது. Ich habe Durst. அப்ப ich bin hungry. Ich bin hungry. அது வந்து பசிக்கு தானே வரும். ஆமா பசியா இருக்கேன். ஆமா சொல்றது நீங்க hungry. ஓகே, இந்த சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க தானே நாள் ஃபுல்லா? இன்ஸ்டாகிராம்ல அடிக்கடி பாக்குறதுங்க. ஓகே 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 ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு 5 என்னமா? நான் தாகமா இருக்கேன் அயன் பர்சனா சொல்லுவோம். இஸ் பீன் டோஸ்டிங் வராதா? ich habe Durst. Durst அது. Ich habe Durst. வெரி குட். இப்படியே நீங்க ஒரு 5 படிச்சா எக்ஸ்ட்ரா ஒரு 5 நீங்களா பார்த்துட்டு வரணும். சரி, அடுத்த அஞ்சு இன்னைக்கு அதை ஷோ பண்ணி காட்டுங்க மேம். என்னமா? ஃபர்ஸ்ட் 5 காட்டுங்க மேம், அடுத்த 5 காட்டுங்க மேம். ஓகே, நீங்க சொல்லிட்டீங்களா இது 5? நானா மேம்? என்னமா? Is been muted. Is drink the cafe. Is drink the milk. Is spoke isn't. Spoke. Is spoke. Idli. Spoke idli. தெரியுமா? நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லவே இல்லை. சொல்லுங்க. நான் வீட்டுல இருக்கேன் வந்து
வீட்ல இருக்கேன். நான் வீட்ல இருக்கேங்கிறதுக்கு என்ன மேம் வரும்? ஜூ ஹவுஸ் தான் வரும். ஆமா ஆமா. Ich bin Zoo ஹவுஸ். Hause. ம் டிவி பாக்குறேன்னு சொல்லியே. அது மறந்துச்சு. Ich sehe Fernsehen. Is a first AM. ம் ஸோ இது இந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு படிச்சுட்டு வாங்க சரிங்களா? ம் அடுத்த சென்டென்ஸ் காமிங்க மேம் படிக்க. பேசாம இருண்டி. இது ஃபுல்லா கொடுத்தா நல்லா இருக்கும் மேம். ஓகே அடுத்தது Ich gehe zur Arbeit. மேம் பிளர் அடிக்குதுங்க மேம், எனக்கு தெரியலைங்க மேம் ஒழுங்கா அந்த வார்த்தை. சரி இருங்க, இது மட்டும் இது பண்ணி தரேன். ஓகே மேம், நல்லா இருக்குதுங்க. தெரியுதா? சூப்பரா இருக்குதுங்க. Ich gehe zur Arbeit. நான் வேலைக்கு போறேன். இருங்க இது கொஞ்சம் டவுன் பண்ணிடுறேன். Ich gehe zur Arbeit. நான் வேலைக்கு போறேன். Ich arbeite viel. ரொம்ப ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு Ich spreche mit meinem Chef. என்னோட பாஸ் கிட்ட பேசினேன். Ich habe viele Aufgaben. எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு, டாஸ்க் நிறைய இருந்துச்சு, டியூட்டி. Ich komme spät nach Hause. நான் வீட்டுக்கு லேட்டா வருவேன். Arbeit, ich arbeite viel. Arbeit, ich arbeite viel. Ich spreche mit meinem Chef. Ich habe viele Aufgaben. Ich komme spät nach Hause. கரெக்டா மேம் சவுண்டு? Ich gehe zur Arbeit. Ich arbeite viel. Ich spreche mit meinem Chef. Ich habe viele Aufgaben. Ich habe viele Aufgaben. Ich komme spät nach Hause. Ich komme spät nach Hause. Aufgaben. Ich spreche மேம். Spreche. அப்ப நான் எஸ் அது நான் பேசுறேங்கிறதுக்கு வந்து ரூட் வெர்ப் வந்து ஸ்ப்ரகன்னு சொன்னா ஸ்ப்ரெஷன் சொல்லணும் மேம். என்னதுமா? இந்த ஸ்ப்ரகோட ரூட் வெர்ப் ஸ்ப்ரெஷ். ஸ்ப்ரெஷன் ஸ்ப்ரெஷன் தானே ரூட் வெர்ப். என்ன இருக்கு? en எடுத்துட்டா ஸ்ப்ரெஷ். ஓகே மேம். ஸ்ப்ரெஷன் இல்ல ஸ்ப்ரெஷே தமிழ் உண்டு, இங்கிலீஷ் இஸ் லேர்ன் டாய்ச் லேர்னிங். பேசுறேன். ஸ்ப்ரெஷன்னா பேசுறேன். ஸ்பீக்கிங். I'm speaking with the boss, with my boss. So இது படிச்சுட்டு வரீங்களா? படிச்சுட்டு வரேங்க மேம்.